நமது மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். கடந்த 2 வாரங்களாக மனம் புதிதாக வேண்டும் அப்படின்ற தலைப்புல நம்ம வசனங்களை தியானித்து வந்தோம். அதுல அநேக டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கும் கூட அதை தொடர்ந்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கவிருக்கிறோம். ஸோ முதல்ல இந்த அடிப்படையாக இருக்கிற வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆமென். ஆமென். ஸோ இன்னைக்கு தலைப்புகளுக்குள்ள போறதுக்கு முன்பாக கடந்த 2 வாரங்களா நம்ம என்ன தியானிச்சுன்றத ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம வந்து தியானிச்சுட்டு அப்புறம் இன்னைக்குரிய டாபிக்ல நம்ம போகலாம். ஸோ இந்த வசனம் சொல்கிறது போல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். இந்த பூமியில கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பாக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க நாம் எல்லாரும் நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டொழித்து புதிய மனுஷனாக புது சிருஷ்டியாக நம்ம எல்லாரும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ மறுரூபம் ஆகணும்ன்றது நம்ம எல்லார் மேலும் சுமத்தப்பட்டது. நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த. அப்போ பழைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ட்ரேஸுமே இல்லாம புதிதாக்கப்பட்ட அந்த சிறு குழந்தையை போல நம்ம எல்லாரும் அந்த புதிய மனதோட இந்த பூமியில சஞ்சரிக்கணும்ன்றது கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதை செய்யணும்னா ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாக வேண்டும். இப்போ பழைய மனசு போல இருக்கக்கூடாது. பழைய மனுஷன் எப்படி இருந்தானா, மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போனவன், அவன் பாவமே வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ அந்த சுபாவ எண்ணங்கள், அந்த பாவத்துக்குரிய வாழ்க்கை அந்த மாதிரி இல்லாம புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம மனம் புதிதாக வேண்டும் என்று இங்க பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மனம் புதிதாகணும் அப்படின்னா நம்ம சில காரியங்களை பகுத்தறியணும். எது நன்மை, எது தீமை, எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கு பிரியமில்லாதது அப்படின்றத ஒவ்வொன்றாக பகுத்தறிய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா பழைய மனுஷனுக்குரிய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்து நான் மறுரூபமாயிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இல்லாமல், நான் செய்கிற காரியங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குமா அப்படின்றத பகுத்தறிய வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். அப்போ பகுத்தறியறதுக்கு கர்த்தர் ஒரு வழிவாசத்தை வந்து கொடுத்திருக்கார் நமக்கு. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அப்படின்றத பாக்குறோம். அப்போ தேவனுக்கு எது நன்மையானது, தேவனுக்கு எது பிரியமானது, தேவனுக்கு எது பரிபூர்ணமான சித்தம் என்பதை நாம் எல்லாரும் பகுத்தறிய வேண்டிய கடமையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அதற்கு நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் தான் பரிசுத்த வேதாகம். அதை வாசிக்கத்தான் நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம எந்த காரியங்களுக்கு மன மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது இருக்கிறத புரிஞ்சிக்கவே முடியும். அப்போ இந்த மைண்ட் ரினியூவல் அப்படின்றது ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. ஏன்னா மனம் புதிதாகாவிட்டால் நம்மால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவே முடியாது. ஏனென்றால் மனம் புதிதாகாவிட்டால் கர்த்தருடைய சித்தத்தை நம் வாழ்க்கையில் நடப்பிக்க நம்மால முடியவே முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்ததா அன்னைக்கு பார்த்த காரியங்கள்ல வந்து இந்த மைண்ட் ரெனுவல் அப்படின்றது, இந்த மனம் புதிதாகக்கூடிய காரியங்கள் ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. இது லைஃப் லாங். இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானித்தறிந்து இது சரியா இருக்கா, இது தவறா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸ்க்குள்ள இருந்து கொண்டு இருக்கணும்னு பாக்குறோம். அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மனம் புதிதாகிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் வந்து கர்த்தர் அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியன்றதை புரிஞ்சுக்கிற இடத்துல. அப்போ இது எனக்கு தெரியும். இப்ப நான் பேசுற காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் என்னால ஏன் மனம் புதிதாக முடியலன்னா, இந்த உலகத்தோட கட்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த சோசியல் மீடியா, இந்த என்டர்டைன்மெண்ட், இல்ல சுத்தி இருக்கிறவங்க வந்து கொடுக்குற ப்ரெஷரு, இல்ல சுபாவ மனுஷனுடைய எண்ணங்களை வந்து நம்ம அறிந்தும் கூட நம்மளால மாத்த முடியாம அதுலயே போராடி கொண்டிருக்கிறது. ஒருவேளை மனமாற்றத்துக்குள்ள வந்துட்டேன்னா என் கூட இருக்கிறவங்க என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, என்னை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லி அதுக்குரிய பயங்கள், இது எல்லாம் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிறதுனால பெரும்பாலும் நம்ம வந்து மனம் மாறாம அந்த பழைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பழைய வாழ்க்கை வந்து நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை. இந்த உலகத்தோட பிணைப்பு நம்ம யாரும் இருக்கக்கூடாதுன்றதுதான் போன வாரங்கள்ல வந்து பார்த்த முதல் தலைப்பு. அதுக்குரிய வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. 1 John 2:15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். இந்த மனம் புதிதாக வேண்டும் அப்படின்ற அந்த முடிவு எடுத்த பிறகு நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா,
இந்த உலகத்தின் பிணைப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை போன வாரங்கள்ல சில வசனங்களை பார்த்தோம். அதுல முதல் வசனம் தான் வாசிச்சோம். 1 யோவான் 2:15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ நம்ம எப்பெல்லாம் உலகத்தில் மேல் அன்பு கூறுகிறோமோ அப்பெல்லாம் என்னுடைய இருதயம் தேவனை விட்டு பிரிந்து இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறது. அப்ப உலகத்தை சார்ந்து இருக்கும் பொழுது நான் எப்படி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து நான் செயல்பட முடியும்? அப்போ இதெல்லாம் என்னை கர்த்தரிடம் பிரிக்கிறது சொல்லி பார்க்கும் பொழுது 3 காரியங்களை பேசப்படுகிறது வசனத்துல. வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16 தெளிவாக சொல்லுகிறது. 1 மாம்சத்தின் நிச்சை, இன்னொன்று கண்களின் நிச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் நம்ம தேவனை விட்டு பிரிந்திருக்கிற பிள்ளைகளா தான் இருக்கிறோம். அப்போ அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. இந்த உலகத்தின் இந்த பிணைப்பிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்ப மாம்சத்தை நிச்சயம்னா என்னன்னு பார்க்கும்பொழுது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இந்த ட்ரிங்க்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ட்ரிங்க்ஸ், சிகரெட்டு, அப்புறம் அதிகப்படியாத உணவின் மேல இருக்கிற இச்சை, அதிகப்படியான இந்த கோபம், இல்ல இது சோம்பேறித்தனம், இதெல்லாம் அந்த மாம்ச இச்சைக்குரிய கேட்டகரியில வருது. அடுத்தது கண்களின் இச்சை. நம்ம சில பேர் பார்த்த மேல பொறாமப்படுகிறது. அப்போ எனக்கிட்ட சில காரியங்கள் இல்லை, ஆனா மத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து அதை இச்சைக்குள்ள உள்ளாகிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள். அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. அப்ப நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையே கிடையாது. தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு மற்றவங்க முன்பாக தான் எல்லாவற்றையும் உயர்ந்தவன் சொல்லி காட்டுகிற காரியங்கள் இந்த ஜீவனத்தின் பெருமை. சோ மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவர்கள் இருக்கும் பொழுது நம்ம ஒருபோதும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியவே முடியாது. இந்த 3 அட்ராக்ஷன்ஸ் இது நம்ம விடுபடணும். நமக்கு இருக்கா இல்லையா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். சென்ற வாரத்துல பார்த்த இந்த 2ஆம் தலைப்பு, நம்முடைய எண்ணங்கள் தூங்கும் இடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தலைப்பில் வசனங்களை பார்த்தோம். அதுக்கு வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை. 2 Corinthians 10:3-5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருந்து துவங்குகிறது, இது நம்ம யோசிக்கிறது சரியா தவறா என்பதை நிதானிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் போன வாரத்தை டிஸ்கஸ் பண்ணோம், நமக்கு மொத்தம் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் வருகிறது. அந்த 60,000 சிந்தனைகள்ல 80% எதிர்மறையான சிந்தனைகள் தான். அப்போ அந்த எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நெகட்டிவான ஒரு வாழ்க்கையாக, ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையாக, தேவையில்லாத கர்த்தருக்கு விரோதமான சில காரியங்களை யோசித்துக் கொண்டு நம்ம என்ன பண்ணோம்னா விழுந்து போயிடுவோம். அப்போ ரொம்ப ரொம்ப தெளிவாக ஒரு எண்ணம் நம்ம இருதயத்துல வருதுன்னா இது கர்த்தரிடம் வருகிறதா, இல்ல மாம்சம் தான் பேசுதா, இல்ல பிசாசோட தூண்டுதல்னால இந்த மாதிரி எண்ணங்களுக்கு வருதான்னு சொல்லி நிதானித்து அறிந்து கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி அந்த எண்ணங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது. எந்தவித எண்ணங்களாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய எஃபெக்ட் கொடுத்தாலும் சரி, அதை நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அது கடிந்து கொள்ளும் பொழுது அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதா இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக ஒரு எண்ணங்கள் நம்ம இருதயத்துல வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றேன், இது கர்த்தருக்கு விரோதமான எண்ணம், இந்த எண்ணங்களை கொடுக்கிற அசுத்தாவியே சாத்தானே என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுறன்ற அந்த அதிகாரத்தோடு கட்டளை இடும் பொழுது அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு நீங்களாகும். ஏன்னா மனம் புதிதாக வேண்டும் என்பது இட் இஸ் அ பிராக்டிஸ். நம்ம பயிற்சியினால் முயற்சி செய்ய வேண்டும் என்று இங்க பார்க்கிறோம். அதுக்கு ஞானஸ்நானம் வாங்கின உடனே என் மனம் புதிதாக போறது இல்லை. என் பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. ஆனாலும்
நான் ஆவியின் கனியில் நிலைத்திருந்து அந்த ஆவியில பிறக்கக்கூடிய இந்த காரியத்தை நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா. அந்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனியிலும் தேர்கிற பிள்ளைகளாக ஆவியில பிறந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த ஆவியின் கனிக்கு உட்பட்டு வெளிப்படுகிறக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ அதற்கு விரோதமாக எந்த எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று நம்ம உணர்வோட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். போன வாரத்துல பார்த்தோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்னா, கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களை எந்த இடத்துக்கும் இடம் கொடுக்காம மேற்கொண்டே ஆகணும். ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது இது டீப் ரூட்டட் நம்ம இருதயத்துல, மனுஷனோட சுபாவத்திலேயே அந்த நெகட்டிவாக சிந்திக்கிறது எண்ணங்கள் நமக்கு இருக்குது. அப்போ அதுக்கு அதை ஜெயிச்சு வரணும் அப்படின்னா, அப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று நம்ம புரிந்து கொண்டு நம்ம வெளியே வரணும். இப்போ போன வாரத்துல பார்த்தோம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12, அதை வாசிப்போம். எபிசியன்ஸ் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ பெரும்பாலும் நம்முடைய குடும்பங்கள்ல, வேலை ஸ்தலத்துல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு சில போராட்டங்கள் வரும். அது சும்மா ஒரு மென்டல் எமோஷனல் மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆரிஜின் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா ஒரு எமோஷனலா சில விஷயங்களுக்கு கோவப்படுறது, இல்ல மென்டலா ஒரு ஃபெட்டிகா ஃபீல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மென்டல் ஆர் எமோஷனல். இது அதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இப்போ ஒருத்தர் கூட கோச்சிக்கிறாங்க அப்படின்னா, அது அவங்க கோச்சிக்கிறது அவங்க மாம்சத்தோட நம்ம போராட்டம் கிடையாது. அவங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆவி செயல்படுகிறது. அந்த ஆவியை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக தான் நம்ம மாறணுமே தவிர, அந்த மனுஷன் மேலேயோ அந்த மனுஷன் மேலேயோ நம்ம கோவப்படுறதுனாலயோ வருத்தத்துக்குள்ள போகிறதுனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரொம்ப தெளிவா வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அந்த போராட்டம் மனுஷனோட இல்ல, பிசாசோட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சமாதானம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில விடுதலை இருக்கும், நம் மனம் புதிதாகும். ஆனா நமக்கு எதிரில் இருக்க மனுஷன் தான் இதெல்லாம் பேசுறான்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை மையப்படுத்தி கொண்டு நம்ம இருந்தோம்னா, அந்த பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு அந்தகாரத்துல வைத்துக் கொண்டு ஒரு விடுதலையே இல்லாம நம்மை கட்டி வைத்திருக்கிற சூழ்நிலை தான் வரும். அப்ப மனம் புதிதாக வேண்டும் என்றால் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு காரியமும், இந்த போராட்டம் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு உண்டு என்பதை உணர்ந்து அவர்களை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக. நம்ம ஏதாவது அதிகாரம் இருக்குது. பிசாசானவன் நமக்கு முன்பாக ஒரு பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு தான். அவனுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் கிடையவே கிடையாது. அவனுக்கு வழிவாசலை திறந்து விட்டா மட்டும்தான் நம்மை அவனை ஆளுகை செய்யறதுக்கு அதிகாரம் உண்டே தவிர, நம்ம அவனை எதிர்த்து நின்று அவனுடைய இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறி கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கை மேல அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா போன வாரத்துல பார்த்த டாபிக் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதை பார்த்தோம். அதுக்குரிய வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7. 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, ஒரு நியூ ஸ்பீஷிஸ். இந்த உலகத்துல மீண்டுமாக பிறந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போகும் பொழுது நம்முடைய பழைய மனுஷனை புதைச்சிட்டு லிட்டரலா நம்ம மறிக்கிறோம். மறிச்சு தண்ணியை விட்டு வெளியே வரும்போது ஒரு புது குழந்தையாக, ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியில பிறக்கிறோம். அப்ப வசனம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. நீங்க யார் என்பதை இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்க யார் என்பதை உங்களுடைய பழைய வாழ்க்கை நிர்ணயம் பண்ணவே கூடாது. ஏன்னா நீங்க புது சிருஷ்டி. கடந்த வாழ்க்கையில நம்ம அநேக பாவங்கள் செய்திருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக துன்மார்க்கனாக வாழ்ந்திருக்கலாம், அவருக்கு பிரியம் இல்லாம சில காரியங்களை செய்ததுனால நமக்கு கான்சிக்வன்ஸ் நிறைய வந்திருக்கலாம். எல்லாம் முடிஞ்சது. இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. We have a fresh start. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கான்ற நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது சத்தியமுள்ள ஒரு வசனம். இது ஒரு மேலாப்ல ஒரு சேஞ்ச் இல்ல. இது ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம மீண்டும் பிறந்திருக்கிறோம். அப்போ ஒரு புது சிருஷ்டியாக பிறந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எடுக்கிற முடிவுகள்,
நம்ம யோசிக்கிற யோசனைகள் இது எல்லாமே கர்த்தருக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் போன வாரத்துல வந்து நம்ம பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு இதுக்கப்புறம் பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம் வாயின் வார்த்தைகளை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்ற தலைப்புல வந்து சில வசனங்களை வாசிப்போம் இன்னைக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து சில காரியங்கள், பட் இதுக்கு மேல பார்க்க போற இந்த 2-3 தலைப்பு இன்னைக்கு வந்து மனம் புதிதாக வேண்டும் என்றால் என்னுடைய வாயின் வார்த்தையை நான் புதுப்பிக்க வேண்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நம்ம உலக சுபாவ குணங்கள் என்ன பண்றோம்னா, மத்தவங்களை குறை சொல்ற காரியங்கள், இல்ல புறணி பேசுகிற காரியங்கள், அடுத்தவருடைய பேரை வந்து கெடுக்கக்கூடிய காரியங்கள், இல்ல கோபத்தினாலும் எரிச்சலினாலும் கட்டுப்படுத்த முடியாம சில வார்த்தைகள் வெளியே வருகிறது. அப்ப தன்னை பற்றி தன் ஜீவனை பற்றியும் விரோதமாக பேசுகிற காரியங்கள், இது எல்லாமே வந்து அன்றாட வாழ்க்கையில நம் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். நம்ம சபிச்சுக்குவோம், இல்ல மத்தவங்களை சபிப்போம், இல்ல புறணியை பேசுவோம், இல்ல வந்து மத்தவங்க பேரை கெடுக்க நினைப்போம். என் பேரை காப்பாத்திக்கணும், மத்தவங்க பேரை கெடுத்துடணும், அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டங்கள், இல்ல கோபம் அடக்க முடியாத ஒரு கோபத்தினாலும் எரிச்சினாலும் நமக்கு வந்து பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடியது, இது எல்லாமே வந்து இருதயத்திலிருந்து கிளம்பி வருகிறது. அப்போ இதை நம்ம மாற்றத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். அப்போ அதுக்குரிய வசனங்களை வாசிப்போம் இன்னைக்கு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் வசனம் 21. Proverbs 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை, ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம், இயேசு நாமத்துல சொல்றேன் அசுத்தாவே வெளியே போ அப்படின்னா நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட கட்டளை கொடுக்கும் பொழுது அங்க வந்து சுகம் உண்டாகுது, விசுவாசம் ஓடுகிறது. அதே போல ஒருத்தருக்கு வியாதியா இருக்கு, நம்ம எல்லாரும் மேல கையை வச்சு ஜெபிக்கிறோம், இயேசு நாமத்துல அசுத்தாவே வெளியே போ அப்படின்னா அந்த வியாதிகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கரெக்டுங்களா? அதே போல மற்றவங்களை ஆசிரியத்தை ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபம் வந்து ஜெபிக்கிறது மூலமா ஜெபம் கேட்கப்படுகிறது நம்ம எல்லாரும் பாக்குறோம். அப்போ நம்ம வார்த்தையானதுக்கு வந்து அவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்ப நான் எதுல பிரியப்படுறேன்? ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறேனா, இல்ல மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறேனா? அப்ப நான் எதில் பிரியப்படுகிறேனோ அதன் கனியை தான் நான் புசிப்பேன் என்று இங்கே சொல்லுகிறது. இப்போ நம்ம திரும்ப 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 நம்ம யார் என்பதை நம்ம பேச 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 நம்ம வாழ்க்கை அப்படியாவே மாறிடும். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நெகட்டிவான ஒரு விஷயத்த நம்ம வாழ்க்கையில எனக்கு இது இல்ல, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்லி அந்த அக்செப்டன்ஸ்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அதுவாகவே மாறி விடுகிறது. ஏன்னா அதுதான் விசுவசிக்கிறோம். நாம ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு தலைவலி வருது, நம்ம மேல கையை வச்சு ஜெபம் பண்றோம், இயேசுவின் நாமத்தை தலைவலியே வெளியே போ அப்படின்னா தலைவலி வெளியே போய் தான் ஆகணும். ஏன்னா இயேசுவின் நாமத்துக்கு மேலான அதிகாரமும் கிடையாது. பிசாசு கீழ்ப்படிஞ்சு அந்த இடத்துல விடுதலை உண்டாகியே தீரணும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா தலைவலி போகல, ஒருவேளை வலி இருக்கு அப்படின்னா அவங்களும் விசுவசிக்காம வலி இருக்கு இன்னும் போகல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி, இல்ல நாம அவிசுவாசத்தோட இல்ல வலி போல இருக்குன்னு சொல்லி அவிசுவாசமா பேசினாலும் சரி, அந்த இடத்துல வந்து தலைவலி போக போறது கிடையாது. எதுக்கு சொல்லணும்னா, அந்த நெகட்டிவான நம்ம ஃபெய்த்ஃபுல்லா ஒரு மினிஸ்டர் பண்றோம், ஆனா அந்த நெகட்டிவான வார்த்தைகள் என்ன பண்ணுதுன்னா அந்த மினிஸ்ட்ரியை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேங்குது. அந்த வியாதிகளுக்கு சுகம் கிடைக்காமலே அது போயிடுது நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம நெகட்டிவான அந்த வார்த்தை, அந்த எதிர்மறையான அந்த ஜீவனுக்கு விரோதமான அந்த வார்த்தை வந்து இட் டேமேஜஸ் ஹோப், இட் டேமேஜஸ் லைஃப். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வாயின் வார்த்தைகள் வந்து சுத்தமாக இருக்கணும்ன்றது கர்த்தர் விரும்புகிறார். எது வேணா பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் நமக்கு இருந்துச்சு. இயேசு அறிவதற்கு முன்பாக அந்த மாதிரி பேசிக்கிட்டே பிசாசான நமக்குள்ள இருந்து அவன் இச்சைகளை வந்து நிறைவேற்றி கொண்டு அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த அவனுக்கு பிடித்தது போல நம்ம வாழ்க்கை இருந்துச்சு. அது மாத்திரமில்ல, அவனுக்கு எந்த வார்த்தைகள் பிரியமாக இருந்துச்சோ, மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் அவனுக்கு எது பிரியமாக இருந்ததோ அதை நம் நாவிலே வைத்து நம்ம உச்சரிச்சோம். அது வேற காலம். நான் இன்றைக்கு நான் மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், எனக்காக அல்ல கிறிஸ்துவுக்காக நான் பிழைத்திருக்கிறேன் சொல்றோம் இல்ல. அப்ப கிறிஸ்துவுக்காக பிறந்த பிறகு நான் இன்னும் ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாம மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசினேன்னா நான் யாருக்கு என்னை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். நாம் பேசுகிற ஒவ்வொரு அற்பமான வார்த்தை, ஆண்டவரே சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தை, அதாவது மிக 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 அற்பமான வார்த்தையா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அப்போ இத்தனையும் அறிந்து என் வாயில வந்து ஒரு சரியான வார்த்தை வெளியே வரல அப்படின்னா என்கிட்ட தேவ பயம் இருக்கா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். வாயின் வார்த்தை புதுப்பிக்கப்பட்டே தீர வேண்டும். அப்பதான் நம்மால புதிய மனுஷனாக மாற முடியும். அப்பதான் மறுரூபம் ஆக முடியும்.
வாசிப்போம். எபேசியர் 4 வசனம் 29. எபேசியன்ஸ் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டாக வேண்டும் சொல்லி பாக்குறீங்க. இது ரெண்டு கான்ட்ராஸ்ட். ஒண்ணு கெட்ட வார்த்தை, ஒண்ணு பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை. ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து இது ரெண்டும் வரவே கூடாது. இது ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் என் மனம் புதிதாகவில்லைன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை மட்டும் வரணும், இல்லைன்னா என் வாயிலிருந்து பக்தி விருத்தி மட்டும் வரணும். ரெண்டுமே சேர்ந்து வருது. ஒரே ஊற்றுக்கண்ணில இருந்து தித்திப்பான நீரும் கசப்பான நீரும் வரவே வராது. சோ ஏதாவது ஒண்ணுதான் வெளியே வரணும். அப்போ என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையும் வருது, பக்தி விருத்திக்கு நல்ல வார்த்தையும் வருது, நான் மறுரூபம் ஆயிட்டேன், என் மனம் புதிதாடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நிதானித்து பாருங்க இந்த இடத்துல. சோ இந்த வருஷம் இன்னும் தியானிச்சு பார்ப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசணும். இப்ப முதல்ல இங்க சொல்லப்படுது என்னன்னா, நான் பேசுகிற வார்த்தை எதிரில் உட்கார்ந்தவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கணும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணுமா? நல் வார்த்தையா இருக்கணுமா? நல் வார்த்தை மாத்திரமல்ல, அது பக்தி விருத்தியை உண்டாக்கணும். சோ பக்தி விருத்தியை உண்டாக்கணும், அது நல்ல வார்த்தையா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கணும். அப்போ கேட்கிறது பிரயோஜனமாகவும் நல்ல வார்த்தையாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை வாயிலிருந்து வரணும்னா என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப கான்சியஸா இது பேசினா பக்தி விருத்தி உண்டாகும், இதை பேசினா நல்ல வார்த்தையா இருக்கும், இது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு அறிந்து பேசினா மட்டும்தான் அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். அப்போ நம் வாயின் வார்த்தை அதன் மூலமாக புதுப்பிக்கப்படும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது வாசிப்போம். யாக்கோபு 3 வசனம் 9 முதல் 10 வரை. ஜேம்ஸ் 3:9-10. இதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஆமென். சோ ரொம்ப உரிமையோட யாக்கோபு இந்த இடத்துல என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது அப்படின்னு சொல்லி எங்க எழுத நான் பார்க்கிறோம். இப்ப நமக்கும் அதுதான். நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். அந்த சபித்தல் ஏன் நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வருதுன்னா, நம்முடைய போராட்டங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்த வார்த்தைகளை, அந்த வசனங்களை என் இருதயம் புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னைக்கும் கூட என்னுடைய போராட்டத்தை மனுஷனோட தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அது மனுஷனோட போராட்டமே இல்ல, அது பிசாசின் அந்தகார லோகாதிபதியோட போராட்டம் இருக்குன்ற காரணங்களை புரிஞ்சும் கூட என்னுடைய இருதயம் அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்ல. ஏத்துக்காதனாலதான் நான் பெரும்பாலும் பாவத்துல விழுகிறேன். வசனம் சொல்லுகிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. தேவன் நம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளாக, கெட்ட வார்த்தைகள் இல்லாம பக்தி விருத்தி உண்டாக்குகிற வார்த்தைகளாக, எதிரில அமர்ந்திருக்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளாக மாத்திரம்தான் இருக்கணும்ன்றது அவர் விரும்புகிறார். இது உடனே வரப்போறது இல்ல. நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். பேசும் பொழுது இந்த வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா இல்லையா என்பதை நிதானித்து பார்த்து நம்ம கடந்த வாரங்கள்ல இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நான் திரும்ப ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. இந்த பிரெயின் ரீவயரிங், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய மனம் புதிதாவது ரொம்ப ரொம்ப எளிது. சரிங்களா? மனம் புதிதாக வேண்டியது இப்படிதான் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு ட்ரை பண்றேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அது என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன், இப்ப புறணி பேசுகிற காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு சுபாவத்துல இருக்கு. அதை மாத்தணும் நம்ம விரும்புறோம். ஆனா ஒரு சூழ்நிலை விழுந்து போயிடுறோம். அப்போ அதை மாத்தத்து கொண்டு வரணுன்றதான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம புது மனுஷனாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம பிரெயின் அந்த புறணி பேசுகிற காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அது திரும்ப திரும்ப பேசினதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காதுக்கு இச்சிக்கத்தக்கதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு நான் உடன்பட்டு இருக்கிறேன். அப்ப அந்த பாவத்துக்கு நம்ம விடுபடணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா சொல்றேன், எப்பெல்லாம் புறணி பேசுகிற ஒரு சூழ்நிலை வருகிறதோ, என் வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட ரெடியா இருக்குதோ, என் மைண்ட் அதை யோசிக்க ஆரம்பிக்குதோ, அப்ப உடனே நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா,
புரணி பேசுறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகுன்னு வசனம் சொல்லுது. நான் வந்து யாரையும் வந்து குற்றப்படுத்த மாட்டேன், நான் யாரையும் பரியாசம் பண்ணி பேச மாட்டேன், நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினுக்கு கமாண்ட் பண்ண என்ன ஆகும்னா நம்முடைய அந்த செல்ஸ் வந்து கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பிரெயின்ல இருக்கிற அந்த புது பேட்டர்ன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்ப பழைய பேட்டர்ன் என்ன, புரணி பேசுறது பழைய பேட்டர்ன். புது பேட்டர்ன் வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு சொல்ல என்ன ஆகும்னா அந்த செல்ஸ் கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம புரணி பேசணுன்ற எண்ணங்கள் நமக்கு வந்தாலும் கூட அந்த பழைய பேட்டர்ன் கீழே போயிடுச்சு, புது பேட்டர்ன் மேல இருப்பதனால அது நமக்கு இல்ல புரணி பேசாதன்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு சொல்றதுனால நம்ம வாயிலிருந்து நம்ம வார்த்தைகள் வரவே வராது. அப்போ இதுதான் அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அப்போ அந்த மனம் புதிதாகிறது அப்படின்றது இதன் மூலமா தான் மனம் புதிதாக நமக்கு வந்து கொண்டு வரணும். இட் இஸ் அ பிராக்டிஸ். இந்த மாதிரி கர்த்தருக்கு விரோதமாக எண்ணங்கள் எது வந்தாலும் சரி, இல்ல இந்த எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது, இது பழைய மனுஷனோட எண்ணம், ஆனா புதிய மனுஷனாக நான் வந்து அப்படி யோசிக்க மாட்டேன், எனக்கு வந்து இந்த வசனம் இப்படி சொல்லி கொடுக்குது, இந்த வசனத்தின்படிதான் நான் யோசிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்க பிரெயினுக்கு கமாண்ட் கொடுக்க என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த பழைய மனுஷனுடைய சுபாவ குணங்கள் மாறி ஒரு புது சிருஷ்டியாக மனம் புதிதாக்கப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட குழந்தையாக நம்மால பூமியில வாழ முடியும். வாசிக்கலாம் கொலோசியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 6. கொலோசியன்ஸ் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆமேன். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்ப ரொம்ப தாட்ஃபுல்லா ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப தாட்ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். தாட்ஃபுல், இன்ஸ்டன்ட் கிடையாது, வாயில வருகிற வார்த்தையை பேசுறது கிடையாது. இந்த இடத்துல தாட்ஃபுல்லா யோசிச்சு நிதானிச்சு இந்த இடத்துல நம்ம பேசணும்னு சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. அடுத்தது சொல்லுது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் பாக்குறோம். அப்போ நம்முடைய வார்த்தை அது வந்து ஃபுல் ஆஃப் கைண்ட்னஸ், கிருபை நிறைந்த வார்த்தைகளாக முதல்ல தாட்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது அது கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்கணும். ஏன்னா மூன்றாவது வந்து உப்பால் சாரமேறினதாயும். உப்பு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பொருளை கெட்டு போக விடாம தடை பண்ணுது முதல்ல. ரெண்டாவது உப்பு போட்டாதான் எவ்வளவு ருசியா இருந்தாலும் அந்த சமையல் வந்து நல்லா இருக்குன்றது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியும். இந்த டேஸ்ட் அது உப்பின் மூலமா தான் வருகிறது. அப்ப அது போல உப்பால் சாரம் மீறினதான்னு சொல்லி கத்தைங்க சொல்லும் பொழுது என் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, அந்த நண்பர்களோ இல்ல உறவினர்களோ இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கிற காரியங்களோ இல்ல சகோதர மைக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, முதல்ல தாட்ஃபுல்லா இருக்கணும். ரெண்டாவது கிருபை பொருந்தின வார்த்தையாக இருக்கணும். அடுத்தது நான் பேசும் பொழுது அந்த வார்த்தை, அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஐக்கியத்தை வந்து கெடுத்துறாம, அவங்கள வந்து மனநோக செய்ய வார்த்தைகளை பயன்படுத்தாம, நான் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக அவர்கள் இன்னும் கர்த்தர் இயேசுக்குள்ள பலப்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட பேசணுன்றதுதான் இந்த வார்த்தைகள் சொல்லி கொடுக்குது. ஏன்னா நம்ம வார்த்தைகள் வந்து வசனத்தை கொண்டே மற்றவர்களை குற்றப்படுத்த நம்மளால முடியும். ஏன்னா வசனம் சொல்லி ஒரு சுச்சுவேஷன் வருது, எல்லாத்துக்கும் வசனத்தை பயன்படுத்தலாம். அந்த வசனத்தை பயன்படுத்தி அந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் நோகடிக்க மனம் மடிய கூட நம்மளால செய்ய முடியும். ஏன்னா வார்த்தையானது ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆனா கர்த்தர் வந்து அந்த வார்த்தைகளை வந்து அந்த மாதிரி பயன்படுத்த சொல்லவே இல்லை. அவர்களுடைய மனம் புதிதாகணும், அவர்களும் மறுரூபமாகணும், அவர்கள் வந்து கர்த்தரை விட்டு பிரிந்து போகக்கூடாது, அவங்க மனம் மடியக்கூடிய காரியங்களுக்குள்ள இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இட் ஹாஸ் பி வெரி தாட்ஃபுல், ரொம்ப கிருபை பொருந்தினதாக, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் என்னன்னா, ரொம்ப இம்பல்சிவா என் வாயில வருகிற வார்த்தையை அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த வார்த்தைகள் இருக்க போறது இல்லை. அப்போ எதிரில ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டுதான் போகுமே தவிர அது வந்து ஒரு நாளும் பாதுகாத்து கொள்ள முடியவே முடியாது. வாசிப்போம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனம் 36 முதல் 37 வரை. மேத்யூ 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். சோ மனுஷர் பேசும் வீணான வார்த்தை, அதாவது ஆரம்பத்திலே பார்த்தோம் இந்த விஷயத்த. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைன்னா ரொம்ப ரொம்ப அற்பமான வார்த்தை, அதை குறிச்சுதான் இங்க பேசுறார். சோ அற்பமான வார்த்தைகள் பேசினாலும் அதை குறித்து நியாய தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான்
என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். ஸோ வி ஹாவ் டு கிவ் ஆன்சர்ஸ் ஃபார் எவ்ரி கேர்லெஸ் வேர்ட். அப்போ அந்த கேர்லெஸ் வேர்டு வந்து இருதயத்தை இருக்கு, எனக்கு அந்த இருதயத்துல முழுமையா நிரம்பி கிடக்கு. அப்ப நிரம்பி இருக்கிற அந்த வார்த்தைகளை வந்து எடுத்து வெளியே போட்டா மட்டும்தான் என்னால நல்ல வார்த்தைகளே பேச முடியும். அப்ப கெட்ட வார்த்தைகளை இருதயத்தை வைத்துக்கொண்டு அதை வச்சு நான் வாழ்ந்துட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மையும் அறியாம அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாசிப்போம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் வசனம் 4. Proverbs 15:4. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். இது ஆரம்பத்தோட பார்த்தோம். இப்ப நம்ம அந்த கொலோசியர் 4:6 பார்த்தோம் பாத்தீங்களா. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எதிரில் உட்கார்ந்தவர்களுக்கு வந்து அது பக்தி விருத்தியை உண்டாக்கணும், நல்ல வார்த்தையா இருக்கணும்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம். அது உப்பால் சாரமேனதாக இருக்கணும், அது தாட்ஃபுல்லா இருக்கணும், கிருமை பொருந்தின வார்த்தைகளாக இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதான் சொல்லுகிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஒருவரை வந்து எதிரில் உட்கார்ந்து இருக்கணும் மனமடிய செய்யவே செய்யாது அந்த ஆரோக்கியம் உள்ள ஒரு நாவு. ஆனா அந்த ஆரோக்கியம் இல்லாத நாவு என்ன பண்ணுன்னா, யாரா இருந்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசி அவங்க மனமடிய செய்யக்கூடிய வார்த்தைகளை அது உண்டு பண்ணும். ஏன்னா இருதயம் வந்து அந்த அளவுக்கு அந்த தவறான எண்ணங்களை உள்ளே வைத்திருப்பதனாலதான் அதன் வெளிப்பாடுதான் அந்த நாவின் வார்த்தைகள். நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு வார்த்தை தான் எந்த டோன்ல வேணா பேசலாம், சாஃப்டாவும் பேசலாம், ஹை பிச்சிலையும் பேசலாம். நம்ம பேசுகிற அந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி, அந்த டோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார்த்தை மாத்திரமல்ல, டோனும் சேர்த்துதான். ரொம்ப எளிமையா எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை கோவப்படுத்துற மாதிரியும் பேசலாம், இல்ல வந்து அந்த வார்த்தையை வந்து மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ எப்பயுமே நம்ம வந்து வார்த்தைகள் வரும்பொழுது ஜென்டிலா ரெஸ்பான்ஸ் வந்து எப்பயுமே ஜென்டிலா, கோவத்தை வெளிப்படுத்தாம, ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து நம்ம வந்து போய்க்காம சமாதானம் உள்ள வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த வார்த்தை வந்து அது வந்து ஜீவ விருட்சம் சொல்லி இங்க பார்க்கிறோம். சங்கீதம் 141:3 வாசிக்கலாம். Psalms 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆமென். அப்போ இதை வந்து செய்வதற்கு என்னால கூடாத காரியம். ஏன்னா பழைய மனுஷனாக இருக்கிற நான் வந்து பலமுறை இதை செஞ்சு இதை மேற்கொள்வதற்கு என் சுய பலத்தினால எவ்வளவோ போராடி இருக்கிறேன். நம்மளால அதை ஜெயிச்சு வர்றதுக்கு நம்மளால முடியாதுதான். ஆனா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. சங்கீதக்காரன் சொல்றது போல, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரிடம் சார்ந்து இருக்கும் பொழுது எப்பெல்லாம் தவறான சிந்தனைகள் இதயத்துல வருகிறதோ, தவறான வார்த்தைகள் எனக்கு வருகிறதோ, அப்ப அவர் நம்ம கிட்ட பேசுவார். ஏன்னா நம்ம ஜெபித்திருக்கிறோம், விசுவாசத்தோடு கேட்டிருக்கிறோம். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் அவர் கேட்கப்படும் பொழுது நமக்கு வந்து தேவையான உதவி செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அப்ப செல்ஃப் கண்ட்ரோலுக்குள்ள வரணும். ஆண்டவர் உணர்த்துறது சத்தியம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா உணர்த்தின பிறகும் கூட இல்ல ஆண்டவரே நீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி அவரை மியூட்ல போட்டுட்டு என் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து நான் அந்த சொல்ல வேண்டிய காரியங்களை நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம செய்த ஜபத்துக்கு பிரயோஜனமே இல்லை. அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நாவு வந்து கொல்லாததாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அது வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இல்லாம அது உப்பால் சாரமேறினதாய், தாட்ஃபுல்லா, கிருபை பொருந்தினதாய் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாசிப்போம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 19. ஜேம்ஸ் 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஆமென். சோ யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரம், பேசுகிறதுக்கு பொறுமை, கோபிப்பதற்கு தாமதம். அப்ப என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வந்து நான் கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு விஷயம் யாராவது பேசுறாங்க அப்படின்னா பொறுமையா அதை முதல்ல கேளுங்க. மனுஷன் ரொம்ப இம்பல்சிவ். ஒரு பாதி விஷயம் சொல்லி முடிச்சிருப்பாங்க, அதுக்கு உடனே நம்ம பதில் சொல்லி ஆகணும், அவங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம வந்து எந்த லெவலுக்கு வேணா போகிறதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கிறோம். நான் வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது, பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், முதல்ல பொறுமையா கேளுங்க, அப்புறம் பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். ஏனென்றால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ இந்த பேஷன்ஸ், இந்த பொறுமை அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ ஆவியில வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பிரதிபலிப்பு தான் அந்த பொறுமை. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஆவியில் நிஜமே வளர்ந்துருக்கீங்களான்றதை நீ டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது அந்த பொறுமை உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதுதான் அளவுகோல் உங்களுக்கு. அப்போ நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு நீங்க ஆவியில வளர்ந்துருக்கீங்கன்றதுக்கு அதுதான் அத்தாட்சி. உங்களுக்கு பொறுமை இல்லாம ரொம்ப இம்பல்சிவா உங்க வாயில என்ன வார்த்தை வருகிறதோ அதை நீங்க பேசுனீங்க அப்படின்னா
நீங்க இன்னும் ஆவிக்குல இன்னும் வளரவே இல்லை அப்படின்றது உங்களை நீங்களே நிதானிச்சுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ஆவியில வளரணும். நம்ம எல்லாரும் குழந்தைகளாக வந்தோம். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர்ந்து கொண்டு வருகிறோம். இப்ப வளர வளர அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியில நம்ம வாழ்க்கை முறை மாறணும். வாயின் வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக வெளியே வரணும். பொறுமையா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் நம்ம விரும்புகிறார். அப்ப இதெல்லாம் இருக்க மாட்டாண்டவரே, நான் என்ன போலதான் இருப்பேன், என் சுபாவ குணத்தோட நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டபனா இருந்தோம்னா நம்ம எப்படி கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும்? அதான் ரோமர்ல வாசிச்சோம்ல முதல் வசனமே 12:2. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மருவமாகல். இப்ப மருவமாகணும்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா மருவமாகணும்னா கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று அறிந்து மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம அதை ஜெயித்து வர பிள்ளைகளாக இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், மருவமாக முடியும். வாசிப்போம் 1 பேதுரு 3 10 1 Peter 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. சோ ஜீவனை விரும்பி, நித்திய ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற நீங்களும் நானும் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. புரணி பேசுகிறது, பொய் பேசுகிறது, அவதூறாக பேசுகிறது, அப்புறம் நம்முடைய வார்த்தைகள் மூலமாக மற்றவர்களை மனமடிய செய்கிறது, அந்த வார்த்தையை பயன்படுத்தி நமக்கு சுயமாக சில காரியங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி தவறான காரியங்கள் எதுக்குமே இடம் கொடுக்காம இருந்தா மட்டும்தான் ஜீவனை விரும்பி நல்ல நாட்டுல நம்மளால காண முடியும். அடுத்ததா இந்த நாவை யாக்கோபு வசனம் சொல்கிறது, நாவை ஒரு காலம் ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. அப்ப நமக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயம் என்னன்னா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இந்த நாவுன்றது எப்படி வேணா வேலை செய்யுன்றோ, அதை எப்படி வேணா வேலை செய்யுன்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை பத்தி நம்ம இப்ப பசங்களை பார்த்தோம். ஆனா அந்த நாவை கண்ட்ரோல் பண்றதை விட நம்ம இருதயத்தை காத்து கொண்டோமே ஆனால் கண்டிப்பா இந்த நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது சரியான வார்த்தைகளாக இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அதுக்குரிய வசனங்களை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 4 23 முதல் 24 வரை. Proverbs 4:23-24. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. ஆமென். ஆமென். அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் நமக்கு தெரியும். ஆனா ஏன் காத்துக்கொள்ள முடியல அப்படின்னா, ஒருவேளை நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மனுஷனையோ அந்த மனுஷியோ நம்மால மன்னிப்பதற்கு நமக்கு முடியல. அவங்களை குறிச்சு ஒரு நெகட்டிவான ஒரு தாட் நம்ம இருதயத்துல. அப்ப நெகட்டிவான தாட்ஸ் இருக்கும் பொழுது கண்ட வார்த்தைகள் நம்ம இருதயத்துல தோண ஆரம்பிக்கும். அப்போ அந்த வார்த்தைகளை வச்சு இருதயத்துல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பார்க்கும் பொழுதோ அவங்ககிட்ட பேசும் பொழுதோ அவங்க நறுக்குன்னு கேட்கணும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்றோம், அந்த வார்த்தைகளை பயன்படுத்திடுறோம். அப்போ இருதயத்துல சுத்தம் இல்லாதனாலதான் அந்த வாயின் மூலமாக அந்த வார்த்தைகள் வெளிப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தண்ணி ஒரு குடம் ஒரு குடத்துல தண்ணி நம்ம பிடிக்கிறோம். தண்ணி பிடிச்சிட்டு அந்த டேப் திறந்து விட்டுறோம். குடம் நிறைஞ்சிருது. நிறைஞ்சு இடம் பத்தாததுனால அந்த தண்ணி என்ன பண்ணுது, அந்த குடத்தை விட்டு வெளியே விழுகுது. பாத்தீங்களா? அது போலதான் நான் சொல்ல வருது நம்ம இருதயம் கூட. நம்ம இருதயத்துல தவறான ஒரு எண்ணங்களை வைத்து அதை பத்தியே யோசிச்சு அசப்போட்டு இல்லாததை நினைச்சு அதை குறிச்சு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க சொல்லாத காரியங்களை யோசிச்சு இப்படி பேசியிருப்பாங்க அப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தரை மன்னிக்க முடியாம அவங்க சொல்லாத காரியங்களை யோசிச்சு அவங்க மேல ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு கசப்புக்குள்ள உள்ள போயிட்டு அந்த குடம் எப்படி நிறைஞ்சதோ அது போல நிறைஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, ஆஃப் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதை ஆஃப் பண்ணாம இன்னும் அதிகமாக அதுக்கு இடம் கொடுத்து யோசிக்க என்ன ஆகுதுன்னா நம்மையே அறியாம நம்முடைய வாயிலிருந்து அவர்களை பற்றிய வார்த்தைகள் வெளியே வரும். அதுதான் கெட்ட வார்த்தைகளாக மாறுகிறது. அதான் அவர் சொல்றாரு, இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா சென்டர் ஆஃப் ஆல் தாட்ஸ், நம்ம இருதயம் தான் சென்டர் ஆஃப் ஆல் தாட்ஸ். நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்ம டிசிஷன்ஸ் எல்லாமே அங்கிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. நம்ம யாரு அப்படின்ற வெளிப்பாடு நம்ம வாயின் வார்த்தையின் மூலமாகவே தெரிஞ்சிடும். ஒருத்தர் பெருசா கண்டுபிடிக்க தேவையே இல்லை. நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவங்க நீங்க அவங்கள பேச விட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சு போயிடும். ஓ இவங்க எப்படிதான்,
அப்படின்றத ஆட்டோமேட்டிக் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா இயேசுவோட பிள்ளைகளாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அப்ப நம்ம இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகள் சரியான வார்த்தைகளாக இருக்குமே ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறதும் சரியாக இருக்கும். அப்ப நம்மை பார்க்கும்போது கிறிஸ்து இவன், கிறிஸ்து இவள் அப்படின்னு சொல்லத்தக்க அந்த வாழ்க்கை, அந்த பிரதிபலிப்பு அது உண்டாகும் பார்க்கிறோம். அதன் மூலமாக இயேசுவின் நாமமும் மகிமைப்படும். சரிங்களா? அப்போ அந்த கரெக்டான வார்த்தைகளை இதயத்துல விதைங்க. யார் மேலே கோபம், கசப்பு இருந்துச்சுன்னா அவங்கள மன்னிங்க. ஏன்னா கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். அது போல நானும் கூட மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னொன்னு சொல்றேன், நம்முடைய போராட்டங்கள் ஒருபோதும் மாம்சத்தோடு அல்ல, இது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனையோடுன்ற அந்த புரிதல் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அப்ப நம்ம எதிராளியை ஆசீர்வதிக்கிற பிள்ளைகளாக அவங்க அந்த போராட்டத்துல தப்பிக்க வைக்கிறதுக்கு அவங்களை ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் மாறுவோம். வாசிப்போம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 8. Matthew 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். அப்போ நம்ம இருதயம் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறதோ அப்பதான் நான் இன்னும் அதிகமாக தேவனிடம் சென்று சேர முடியும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கிறோமா, க்ளோஸா இருக்கிறோமா தேவனோட அப்படின்றத கேட்டு பாருங்க. ஒருவேளை நீங்களும் தேவனும் கொஞ்சம் தூரமா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க இருதயம் சுத்தமாக இருக்கிறதா என்பதை யோசிச்சு பாருங்க. இதுதான். அப்ப இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயம் சுத்தம் இல்லைன்னா அவர்கள் தேவனை தரிசிக்க மாட்டார்கள். நான் சொல்ல 2ஆம் வர்க்கத்தை பத்தி பேச வரல, அது கண்டிப்பா உண்டு. ஆனா இந்த பூமியில வாழும் பொழுது கூட நம்ம தேவனோட க்ளோஸா தான் இருக்கிறோமான்றத கண்டுபிடிப்பதற்கு இது ஒரு பெரிய எளிய முறையாக இருக்கிறது. அப்ப சத்தியம், எனக்குள்ள சத்தியம் இருக்கிறதா, எனக்குள்ள தாழ்மை இருக்கிறதா, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தேவனை அன்பு செய்கிறேனா, இதுதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். சத்தியத்தை பேசி சத்தியத்தை நடந்து தாழ்மையுள்ள பிள்ளைகளாக இருந்து எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தரை அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்க பட்சத்துல கண்டிப்பா நாம் தேவனை தரிசிக்க முடியும்ன்றத பார்க்கிறோம். சங்கீதம் 51:10 வாசிக்கலாம். Psalms 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். அப்ப நான் பாவிதான், எனக்குள்ள பரிசுத்தம் இல்ல, அசுத்தமாக இருக்கிறேன் அப்படி உணர்வு என்னைக்கு வருகிறதோ அன்னைக்கு உடனே கைகளை விரித்து, ஆண்டவரே என் தேவனே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளாக மாறும் பொழுது நம் பாவம் செக்கச்செவேரென இருந்தாலும் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த சுத்த இருதயத்தோடு, ஆண்டவரே அந்த சுத்த இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே, ஒரு நிலைவரமான எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி நான் ஷேக் ஆகாம ஒரு நிலைவரமான ஒரு ஆவியை எனக்குள்ள புதுப்பிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம உண்மையும் முத்தமுமாக அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்டிப்பா நம் பாவங்களை மன்னிக்கிறார். நம்ம இருதயத்துல அவருக்கு விரோதமான அசுத்தமான காரியங்கள் எது இருந்தாலும் சரி அதை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாகவே அவர் மாறுகிறார். அப்போ இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவரே எனக்கு எது உனக்கு பிரியம் இல்லாம இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற தேவன் தான். அப்போ தேவனை கேட்கும் பொழுது அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த வெளிப்பாடை பெற்ற பிறகு நான் இப்படி இல்லை, நான் இனிமே மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளையாக வாழணும் அப்படின்ற முடிவு எடுத்த பிறகு அந்த தவறான எண்ணங்கள் என்னைக்கெல்லாம் இருதயத்துல வருகிறதோ அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக நான் மாறும் பொழுது என் மனம் கண்டிப்பா புதிதாகும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. வாசிக்கலாம் லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 45. லூக் 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். அப்போ நாவை ஒருவனும் ஒரு காலம் கட்டுப்படுத்த முடியாதுன்றதை நம்ம எல்லாரும் தெரிஞ்ச பிள்ளைகள் தான். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். நம்ம எதை இருதயத்துல வைக்கிறோமோ அதுதான் வாயின் வழியாக வெளிப்படுகிறது. அப்போ ரொம்ப கிளியரா உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய வேர்ட்ஸ், நீங்க பயன்படுத்துகிற வார்த்தையானாலும் சரி, உங்கள் செயல்பாடு எதுவாக இருந்தாலும் சரி, அது நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம், மற்றவர்களும் உங்களை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்ம என்ன இருதயத்தை வைத்திருக்கோமோ அதன் வெளிப்பாடு தான் நம்ம அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது உள்ள நன்மையானதாக இருந்துச்சுன்னா நன்மையானது வெளியே வரும், அது தீமையா இருந்துச்சுன்னா தீமையா வெளிவரும். ஸோ நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான்னு சொல்லி ரொம்ப கிளியரா இங்க சொல்லுது. அப்போ நமக்குள்ள என்ன அனுமதிச்சிருக்கிறோன்றத நிதானித்து பார்ப்போம். அது சுத்திகரிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம் வாயின் வார்த்தைகள்
தெளிவாக கர்த்தருக்கு பிரியமானதாக மாத்திரம் தான் வெளிப்படுமே தவிர தவறானது ஒன்றும் வெளிப்படவே. அப்போ நிதானிச்சு பாருங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? நல்ல பொக்கிஷமா இல்ல பொல்லாத பொக்கிஷங்கள் நிறைந்ததாக இருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்க. ரோமர் 2:29, ரோமன்ஸ் 2:29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. சடங்கு, சம்பிரதாயம், பாரம்பரியம் இதற்கெல்லாம் இடமே இல்லை. அது கர்த்தருக்கு பிரியமானது அல்லதான் சொல்ற நேரத்துல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ யூதர்கள் முறைமையின்படி அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிற அந்த 613 கட்டளையும் கடைபிடிக்கணும். அப்போ அதை கடைபிடிச்சா மட்டும்தான் பரிசுத்தவானாக மாற முடியும். அப்போ அதற்கு மேல என்ன பண்ணாங்கன்னா நிறைய காரியங்களை ஆட் பண்ணாங்க. அப்போ அதை ஆட் பண்ணி அவங்களால கடைபிடிக்கவும் முடியல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரிச்சுவல்ஸ், அப்ப நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பாரம்பரியத்திலும் வந்திருக்கிறோம். அப்ப நமக்குள்ள பல பாரம்பரிய காரியங்கள் இருந்திருக்கு. நிறைய காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்திருப்போம், ரிச்சுவல் செஞ்சுட்டு இருப்போம். அப்ப அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வேண்டான்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இட் இஸ் அபவுட் இருதயம் எப்படி மாறுகிறது கர்த்தர் பார்க்கிறார் இந்த இடத்துல. உன் இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம், இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்குது. இப்ப இன்வர்டா, உட்புறமாக என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு, அதுதான் கர்த்தர் பார்க்கிறாரே தவிர வெளிப்புற தோற்றத்தை கர்த்தர் பார்க்கவே இல்லை. அன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த அவுட்வேர்டா இருக்கிற அப்பியரன்ஸ் கர்த்தருக்கு முக்கியமே இல்லை. என் உள்ளம் எப்படி புதிதாக இருக்கிறது, என் இருதயம் எவ்வளவு மர்வமாக இருக்கிறது தான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அது எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமானதாக மாறிக்கொண்டு கொண்டே இருக்கிறதோ அவ்வளவு அளவு என் மனம் புதிதாகிறது, நான் கர்த்தருக்கு அருகில சென்று கொண்டிருக்கிறேன் நம்ம புரிஞ்சுக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:22 வசனம் 22 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். இப்போ பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ we have to chase, எதையோ பின்தொடர்ந்து போகணும், அடையும்படி நாடுன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. அப்ப எது சரியானது, கர்த்தர் கண்களுக்கு முன்பாக எது சரியாக இருக்கிறதோ அந்த காரியங்களை அடையும்படி நாடி ஓடுன்னு சொல்லி சொல்றாங்க இடத்துல. இங்கிலீஷ் படிச்சு பார்த்தீங்கன்னா சேஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ தொடர்ந்து ஓடணும், எது கர்த்தருக்கு பிரியமானதோ அதை கண்டுபிடிச்சு தொடர்ந்து ஓடணும். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வராம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வரும். நம்ம பாவத்தை விட வைக்கிறதுக்காக சத்ரு பல காரியங்களை செய்யறான். அப்போ அவருக்கு பிரியமில்லாம நிறைய விஷயங்கள் வரும், கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அப்ப என்ன பண்ணணும்னா அதை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. அதோட நான் சேர்ந்து இருந்து என் வில் பவரால, அந்த பாவத்திலே இருந்தா கூட பரவாயில்ல, என் வில் பவரால நான் ஜெயிச்சு வருவேன்னு சொல்லி நம்ம யாரும் சொல்லவே முடியாது. ரொம்ப சொல்றாரு கிளியரா அந்த இடத்துல, அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு அப்படின்றாரு. அப்ப பாவம் உண்டாக்குற சூழ்நிலைகள் எப்பெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துக்குள்ள நம்ம இல்லாம அதை விட்டு விலகி ஓட வேண்டும் முதல்ல. ஏன்னா அங்க இருந்தோம்னா நம்ம விழுது போயிடும்ன்றதுக்காக இந்த வசனம் சொல்லப்படுது. அப்போ அது மாத்திரம் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஐக்கியம். நம்ம யாரும் தனியாவே இல்லை, கர்த்தர் நமக்கு எல்லாரும் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமே நம்ம சபை ஐக்கியம் மட்டும்தான். அந்த சரீரமாகிய சபைக்குள்ள நம்ம எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொரு அவயத்துக்கு உதவி செய்வதற்காக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அப்போ நம்முடைய ஐக்கியம் நல்லா இருக்கணும். நீங்க யாருன்றத நான் தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றே சிந்தித்து ஏக மனதுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதை சொல்லுது வசனம், சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அப்போ ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம், இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைந்திருக்கும் பொழுது ஒருவர் உதவி செய்து கொண்டு நம் இருதயத்தை காத்து கொண்டு நம் மனம் புதிதாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அங்க இருக்குது. அடுத்ததா பார்க்க போற தலைப்பு, நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் புதுப்பிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை ஒரு நோக்கம் இருக்கு. we all have a purpose. நம்ம சும்மா இயேசுவை ஏத்துக்கிட்டோம் பரலோகம் போயிருவோன்றது ஒரு கேட்டகரி தான். பட் நம்ம எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. கர்த்தர் உங்களை அழைத்தது ஒரு கம்ப்ளீட் ஒரு பர்பஸ் அழைத்திருக்கிறார். ஆனா அதுல ஒரு குழப்பம், அநேகம் பேருக்கு ஒரு பெரிய குழப்பம். எதிர்காலத்துல ஒரு எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பெரிய கவலை, ஒரு தெளிவா இல்லையே, நான் செய்யறது சரியா இருக்குமா இல்லையா ஒரு பெரிய டவுட்.
கர்த்தரை விட ஒரு வேலையோ இல்ல பணமோ உறவுகளோ இதுக்கெல்லாம் முன்னுரிமை. இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய அழைப்பை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து பழைய மனுஷனாக வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ அதுவரை வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 6:33, மேத்யூ 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். நம்ம ப்ரையாரிட்டி என்ன? இந்த வசனத்தின்படியாக நம்ம எதை நோக்கி ஓடுகிறோம்? நமக்கு வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? நம்ம எதை பார்க்கும்பொழுது வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். அப்போ இவைகள் எல்லாம் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம பர்சனல் ஆம்பிஷன் அது எதுவா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றது ஒண்ணு மட்டும்தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நமக்கு தேவையானது என்னமோ அது எல்லாவற்றும் அவர் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் இங்க வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. இப்போ நம்ம வந்து செய்கிற எல்லா விஷயங்களிலுமே கர்த்தருக்கு வந்து பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்ம அழைப்பு என்ன? கர்த்தர் தெரிந்து கொண்டதே வந்து இந்த உலகத்துக்கு 10 வருஷம் தரிக்காத, பிரித்தின் ஜனமாக நீ உள்ளவா, நீ வந்து எனக்கு கீழ்ப்படிஞ்சு எனக்கு பிரியமான பிள்ளையாக இருந்து சொல்லி சொல்றாரு. அந்த பர்பஸ் தெரிஞ்சுக்காம இன்னும் இந்த உலகத்தோட இந்த கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனாக அந்த பூமியில வாழ முடியும்? வாசிப்போம் எபேசியர் 2:10, எபிசியன்ஸ் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நாம் படைக்கப்பட்டதே நற்கிரிகளை செய்வதற்காக. வசனம் சொல்றது, நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு மீண்டுமாக நீங்களும் நானும் பிறந்ததே நற்காரியங்களை செய்கிறதுக்கு மாத்திரம்தான். அதை நம்ம செய்கிறோமா என்று நினைத்து பார்ப்போம். அடுத்து சொல்றாரு, தேவனுடைய செய்கையாய் இருப்போம், செய்கையாய் இருக்கிறோம். அப்போ அந்த செய்கைன்னு பார்க்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு அவர் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். He has a plan for us. பர்சனலா சொல்றேன், நம்ம கூடி இருக்கிற நம்ம எல்லாருமே உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு திட்டம் இருக்கிறது, என் வாழ்க்கைன்னு ஒரு திட்டம் இருக்கிறது, சரிங்களா? அந்த திட்டம் என்னதென்று புரிந்து கொண்டு நம்ம வந்து முன்னோக்கி செல்லணும்னு கத்து சொல்றாரு. நம்ம அந்த நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது என்னன்னா தேவன் தான். இந்த உலகத்தோட ஸ்டேட்டஸோ, என்னுடைய பணமோ, என்னுடைய அதிகாரமோ, என்னுடைய படிப்போ, இதெல்லாம் வந்து என் மதிப்பு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு வந்து என் மதிப்பு வந்து தேவன் வந்து என்னை புது சிச்சையாக மாத்திருக்கிறார், அவரோட செய்கையா இருக்கிறார், அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு இருக்கிறார்ன்ற அதுதான் நமக்கு மதிப்பே தவிர இந்த உலகத்துடைய சக்சஸோ என் ஜாப் டைட்டிலோ எனக்கு இல்லவே இல்லவே இல்லை. வாசிக்கலாம் எரேமியா 29 வசனம் 11, ஜெர்மாயா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் இணைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லுகிறார். அப்போ நமக்கு அப்படின்றது ஒரு நினைவு இருக்கிறது. அப்போ அந்த நினைவை நான் அறிவேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்முடைய நினைவு வேற, கர்த்தர் நினைவு வேறையா? சம்டைம்ஸ் டவுட் வரும் நமக்கு. நான் உனக்கு கேட்கிறேன், அது கிடைக்கவே மாட்டேங்குது, கர்த்தர் வந்து பதிலே சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு பெரிய டவுட் வரலாம். இப்போ நான் கேட்கறது இதுதான். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அப்போ எனக்கு ஒரு நினைவு இருக்கு, அந்த நினைவு வந்து கர்த்தரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை வாக்கிய பண்ணுவேன்னு சொல்லி இங்க சொல்லுகிறார். ஆனா பெரும்பாலும் என் நினைவுகள் வந்து அதை வாக்கியப்படவே மாட்டேங்குதே. அப்படின்னா நான் வந்து நினைக்கிற நினைவுகள் அது கர்த்தரோடு அலைனா இருக்குதா, அது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்குதா என்று நிதானித்து பார்ப்போம். என் நோக்கம் என்ன? என் மாம்ச தேவைகளை வந்து பூர்த்தி பண்றதுக்காக, இச்சைகளை பூர்த்தி பண்றதுக்காக அதை யோசிச்சு அவர்கிட்ட கேட்கிறேன்னா இல்ல, அவர் வார்த்தைக்கு அது அலைனாயி அவருக்கு பிரியமான காரியங்களை கேட்கிறேனா என்பதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் பாத்தீங்கன்னா தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் மட்டும்தான். நம்ம கண்கள்ல அது தென்படாம இருக்கலாம், ஆனா ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் வரும் பொழுது அப்பதான் நமக்கு வந்து அந்த ஞானமே பிறக்கும். ஓ, கர்த்தர் இந்த காரியத்துக்காக தான் இதுல அனுமதிச்சாரான்றத அப்பதான் நமக்கு தெரியும். இப்ப நமக்கு தேவைக்கு ஒண்ணு மட்டும்தான்,
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்கு வந்து சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உண்டாகும்ன்றதுல வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அது போலதான் சொல்றேன் இந்த வசனம் கூட. நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அப்போ அந்த பர்பஸை வந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க நடப்பீங்கன்னு சொல்லி நம்மை நாமே அவரிடம் ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல முழுமையான விசுவாசத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பா அவை தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானைகளாக தான் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு அது வந்து சமாதானம் இல்லாம ஒரு பெரிய கேயாஸ், ஒரு பெரிய ஒரு சமாதானம் இல்லாம ஒரு பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஆனா கர்த்தரை முழுசா நம்பும் பொழுது இந்த கேயாஸ், இந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அது மாற்றத்துக்கு கொண்டு வருவார். ஏன்னா அவர் சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருந்துட்டு இருக்கு, இது நீங்க அனுமதிச்சிருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும் நீங்க விரும்புறீங்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு எனக்கு கற்பிங்க ஆண்டவரே, நான் மாற்றத்துக்கு கொண்டு வரேன்னு சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அதோட அவரை நம்பி நம்ம நடக்கும் பொழுது அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களாக அதை மாறும். அது எந்த டவுட்டுமே இல்லை. கொலோசியர் 3:24 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். ஆமென். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதுதான் ஆட்டிடியூட். நம்ம எது செஞ்சாலும் அது கர்த்தருக்கு செய்யணும். கர்த்தருக்கு செய்யறது மாத்திரமல்ல, ஒரு சலிப்போட செய்ய சொல்லல, மனப்பூர்வமாய். சாதாரண ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் சரி, அதை வந்து முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாய் இதை நான் கர்த்தருக்காக செய்யறேன் அப்படின்ற அந்த வைராக்கியத்தோட செய்ய சொல்லி அங்க சொல்றாரே தவிர, இங்க நான் சம்டைம் என்ன இருக்குதுன்னா, சில காரியங்களை செய்யறோம், கட்டளை சொல்லுது நம்ம செஞ்சிருவோம், கேட்கறாங்க செஞ்சிருவோம், இல்லைன்னா வந்து தப்பா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மனுஷரை பிரியப்படுத்துறோம், இல்ல கர்த்தரை வந்து பிரியப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு முறுமுறுப்போட சில காரியங்களை செஞ்சிடறோம். அது கர்த்தருக்கு செய்யாமலே இருந்திருக்கலாம். ரொம்ப கிளியரா சொல்றாரு, மனப்பூர்வமாய் அதை செய்ய வேண்டும். அப்படின்னா ஆர்வத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு, நேர்மையோடு, ஆண்டவரே நான் உங்களுக்கு செய்யற ஆண்டவரே இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்போட செய்யக்கூடிய காரியங்களை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 37:4-5 வரை வாசிக்கலாம். Psalms 34:4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நம்முடைய பர்பஸ் என்னன்றதான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இவ்வளவு நேரமா. சோ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இரு அப்படின்னா ஃபைண்ட் ஜாய் இன் காட். நம்ம வந்து தவறான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நம்ம வாழ்க்கையில, ஒரு உபத்திரவமோ ஒரு பிரச்சனையோ வருது அப்படின்னா நம்ம அதை யோசிச்சு என்ன பண்றோம்னா அதுலயே மூழ்கி போயிடுறோம். ஆனா அது நமக்கு யோசிக்க தேவையில்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நமக்கு எது இருந்தாலும் சரி அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம சமாதானமா இருந்தா மட்டும் போதும். நம்ம வந்து அவர் என்ன நமக்கு நிர்ணயித்து வைத்திருக்கிறாரோ அதை வந்து அவரே படிப்படியா நமக்கு வந்து வாக்கிய பண்ணுவார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுக்கு இடம் கொடுக்காம மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம முந்திக்கிட்டு அவருடைய பிளானை பெரும்பாலும் கெடுக்கிற பிள்ளைகளா தான் இருக்கிறோமே தவிர அதுக்கு வந்து ஒப்பு கொடுத்து அமைதியா இருக்கிறது நம்ம இல்லை. பிலிப்பியர் 2:13 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாராயிருக்கிறார். நமக்குள்ள 1000 டிசைர் இருக்கலாம். நமக்கு நிறைய காரியங்களை வாழ்க்கையில சாதிக்கணும், செய்யணும் அப்படின்னு 1000 காரியங்கள் இருக்கலாம். ஆனா என்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமோ, வந்த பிறகு கர்த்தருக்கு என்ன டிசைர், அவருக்கு எது பிடித்திருக்கு, அவருடைய விருப்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து வாழ்க்கையில் நடப்பிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். அதான் சொல்றது, தேவனே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என்னவோ அதை நம்ம இருதயத்திலே அவர் வைக்கிறார். அது வைக்கிறது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா செய்கையும் அப்படின்னு போட்டிருக்கு. சோ விருப்பத்தையும் அவர் உண்டாக்குகிறார். செய்கை அப்படின்னா அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த பலன், அந்த பவர், அந்த வல்லமையும் அவரே கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. சோ ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறாய் இருக்கிறார். அப்போ அந்த விருப்பத்தை அவர் வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணுமா,
ஆண்டவரே நீங்க விருப்பத்தை வச்சுட்டீங்க ஆண்டவரே, இதை செய்யறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலம் இல்லை, ஆனா வசனம் சொல்லுது செய்கையும் உங்களில் உண்டாக்குறோன்னு பாக்குறோம் ஆண்டவரே, இதை செய்து முடிக்கக்கூடிய அந்த பலனை நீங்க எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம முன்ன போக ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் என்ன காரியத்தை நம்ம மூலமாக சாதிக்க அவர் நடப்பிக்க ரெடியா இருக்கிறாரோ அதை வந்து எளிமையாக செய்ய முடியும். ஆனா பெரும்பாலும் நம்ம என்ன பண்றோம், ஒரு விருப்பத்தை உண்டாக்குறார், ஆனா எனக்கு தெரியாது, எனக்கு வசனம் தெரியாது, நான் போய் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, என்னால இது செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் ரொம்ப சின்னவனாக இருக்கிறேன், எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை நம்ம இதயத்துல வைத்த பிறகும் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம நம்ம என்ன பண்றோம்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். அந்த ஒரு தாளந்தை புதைத்து வைக்க வேண்டிய கதை மாதிரி நம்ம கதை மாறிடுச்சு. சரிங்களா? அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இவங்க இருதயத்துல கர்த்தர் ஒரு விருப்பத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவரே உங்களுக்கு பலனையும் கொடுப்பார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து காலை எடுத்து வைங்க, கண்டிப்பா அது வந்து வெற்றியாக மாறும். ஏன்னா ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, we are all called for a purpose. நம்ம எல்லாருக்கும் ஒரு கர்த்தர் அழைத்த அழைப்புல ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை வந்து அவர் தான் வைக்கிறாரு. அதை வந்து ஜெயிப்பதற்கு வல்லமையும் அவர் கொடுக்கிறார். வாசிப்போம் யோவான் 15:16 John 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம தெரிந்து கொண்டது ஃபார் அ பர்பஸ். உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்தது நீங்க பர்சனலா பரலோகம் போகிறதுக்கு மாத்திரம் அல்ல. இது ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அது நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றார். அவர் சொல்ல அது மட்டும் இல்ல, எதுவோ அதை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவர் ஏற்படுத்தினது இந்த நோக்கத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான். அது மட்டும் இல்ல, அந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏன்னா நம்ம அந்த பர்பஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த நோக்கம், கர்த்தர் நம்மை அழைத்தது அந்த நோக்கம் வந்து கனி கொடுக்கறதான். அந்த கனி கொடுக்கறதுக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரம் கிடையாது. நான் வந்து அந்த கனி கொடுப்பதன் மூலமாக மறுரூபமாகிறேன். மறுரூபமாகிறது மாத்திரமல்ல, இதன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறேன். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது மாத்திரமல்ல, இதன் மூலமாக நான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். அப்பா அதான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, we all have a purpose. அந்த புரிதல் நமக்கு எல்லாருக்கும் வரணும். இந்த அழைப்பு இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல, எல்லாருக்கும் அந்த அழைப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:28 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நம்ம இருக்கும் பொழுது சகலமும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் என்றத இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு சில காரியங்கள் நமக்கு வந்து உபத்திரவம் இருக்கலாம். இட் கேன் பி வெரி பெயின்ஃபுல். பட் அது வந்து வேஸ்ட் ஆகவே ஆகாது. வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. இன்னைக்கு வலியும் வேதனையும் நமக்கு இருக்கலாம். சில காரியங்கள் நம்ம கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது நமக்கு ஏளனங்கள் வரலாம். சில பேர் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கலாம். இதன் மூலமாக நமக்கு வந்து சமாதானம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இதெல்லாம் வேஸ்டா போவது கிடையவே கிடையாது. கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற அந்த இடத்துல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்னைக்கு நன்மைக்கு ஏதுவாக இல்லாம இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டம் வரும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். கடைசி வசனம் வாசிப்போம். எபேசியர் 5:15-16. Ephesians 5:15-16. ஆனபடியினாலே நீங்கள் நாணமற்றவர்களைப் போல நடவாமல் நாணம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் ஞானமற்றவர்கள் போல் இல்லாமல் ஞானம் உள்ளவர்களாய் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்துன்னு பாக்குறோம். ஏன்னா we have to make wise choices. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு.
கர்த்தர் நம்மை அழைத்தது நாம் கனி கொடுக்கணும், நம்ம வந்து மறுரூபமாகணும். அது மாத்திரமல்ல, ஆத்ம ஆதாயம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, அதன் மூலமாக தேவன் நாமம் மகிமைப்படணும். we are all called for purpose. அப்போ கவனமாய் நடந்து கொள்ள பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம இறுதி எழும்புகிற ஒவ்வொரு சிந்தனையும் ரொம்ப வைசா, இது கர்த்தருக்கு பிரியமா இருந்தா செய்வோம், பிரியம் இல்லைன்னா செய்ய மாட்டேன்றத உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே மேலான காரியங்களை நோக்கி மாத்திரமே தவிர இந்த பூமிக்கு உரிய காரியங்களே அல்ல. அப்போ என்னை வந்து பரிசுத்த குலைச்சலுக்கு உண்டாக்குகிற அந்த ஹேபிட்ஸ், இதெல்லாம் என்னை அசுசிப்படுத்துகிறது, இதெல்லாம் என்னை பாவத்துக்குள்ள கொண்டு போகிறது, அது எல்லாவற்றையும் தேடி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அதை விட்டுருங்க. எதெல்லாம் நேரத்தை செலவழிக்குது, கர்த்தருக்கு வந்து நேரத்தை வந்து கொடுக்காம எதெல்லாம் நேரத்தை செலவழிக்குது அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம வந்து பிடித்து கொண்டே இருந்தோமே ஆனால் நான் வந்து ரொம்ப வீக். இதுலன்னா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நான் ரொம்ப வீக்கா தான் இருப்பேனே தவிர என்னால வந்து அவர் விரும்புகிற வேகத்துல என்னால ஓடவே முடியாது. அப்ப நிதானிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு சித்தம் இருக்கிறது, தேவனுக்கு கண்களுக்குமா ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை அறிந்து ஓடுகிற பிள்ளைகளாக நம்ம மாறும் பொழுது நாம் பூமியிலே மறுரூபமாக முடியும். முதல் வசனம் திரும்ப வாசிக்கிறேன், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாங்கள். நம்ம எல்லாரும் மறுரூபம் ஆயே தீரணும். இப்போ மறுரூபம் ஆகாம இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன என்பதுதான் நம்ம வந்து 2-3 வாரம் பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த காரியங்களை வந்து நிதானிச்சு பாருங்க. இதுல வந்து டேக்அவே உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அதை வந்து மேற்கொள்வதற்கு தேவனிடம் உதவி கேட்கும் பொழுது அவரே நமக்கு உதவி செய்ய தேவனாக இருக்கிறார். அந்த எண்ணத்தோட ஒரு ஜெபத்தோட இந்த கூடுதல் நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், யாராவது ஒரு பிரேயர் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீ நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த வேளையிலும் கூட ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அப்பா. அப்பா, உங்களுடைய தாசன் மூலியமா அப்பா அநேக வார்த்தையை கேட்டோம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்பா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா என்று அநேக வார்த்தைகளை கேட்டோம் அப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், சிறு பிள்ளைகள், பெரியோர்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, இந்த 2 வாரமும் வந்து கர்த்தர் அநேக வார்த்தையை உங்களுடைய தாசன் மூலியமா நாங்கள் கேட்கிறோம் அப்பா. அன்றியும் ஆண்டவரே, நன்மை செய்வதிலும் தான தர்மம் பண்ணுவதும் மறவாதிருங்கள், அப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்பா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கவளால் நாங்க வாழ கர்த்தர் கிருபை தாருங்கப்பா. அப்பா, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கப்பா. அப்பா, இப்ப உள்ள காலத்தை பார்க்கும்போது எந்த நேரத்திலையும் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது ஆண்டவரே. பொல்லாத காலத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் சரியா கை கொள்ளும் போதுதான் நிச்சயமாக நாங்கள் உம்மோடு வருவோம் அப்பா. அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதியாக இருப்பதற்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யப்பா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் பிரகாரம் கேட்டால் மட்டும் போதாது, இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களே தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னீங்கப்பா. இன்னும் அநேக வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தீங்க தேவனே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை எந்த நேரத்திலும் நாங்கள் கேட்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமா இருக்குதுப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் தொடர்ந்து இதை கேட்டு இதன் பிறகு நடக்க ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யப்பா. நாங்கள் வீணான எண்ணங்கள், சிந்தனைகள், யாருக்கும் விரோதமான காரியம் யாரும் எதுவும் பேசாதபடி அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் இருதயமான பலகையில நாங்கள் எழுதி வச்சு அந்த வார்த்தையின் பிரகாரம் நடத்த எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. இன்னும் அநேக வேத வசனத்தை கொண்டு உங்களுடைய தாசகம் மூலியமா எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யுங்க ராஜா. எல்லா துதிக்கான மகிமை யாவும் உங்களுக்கு செலுத்துகிறேன். ரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பெதர் எல்லாம் வந்து முதல்ல காட்டியும்
ஸ்பைன்ல ரொம்ப கம்மியானு வந்து brother இப்போ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் பிரதர். ஆண்டவருக்கு நன்றி. ஃபுல்லா ஹீல் ஆயிடுச்சு உங்களுக்கு, விசுவாசிங்க. ஆமா brother. ரொம்ப கம்மியானு சரி. வந்தது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு brother. அது கிளியர் ஆயிடும் brother கொஞ்ச நாள்ல. சரி ஆயிடும் நான் பிரதர். சரி ஆயிடுச்சு உங்களுக்கு ஆல்ரெடி, விசுவாசிங்க அவ்வளவுதான். ஆமா brother. விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாடி ரட்சிக்கும். ஆமா brother. ப்ரேயர் பண்ணிக்கோ brother. சின்ன ஒரு ப்ரேயர் சரி பண்ணிக்கோ பிரதர். brother. இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்துல கொஞ்சம் ஜெபத்துக்காக சமத்து வருங்க ஆண்டவரே. ரொம்ப நல்லவராக இருக்கிறப்பா. இப்போ சகோதரனுக்கு வந்து ஆண்டவரே, எவ்வளவு வலி வேதனை இருந்தாலும் ஆண்டவரே, அதை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே விடுதலை கொடுக்குறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட ஆண்டவரே, அவருக்கு வந்து சுகத்தை கொடுத்துட்டீங்கப்பா. அது எங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். இன்னும் கடைசியா அவர் உடம்புல எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, அந்த பலவீனங்களை உண்டாக்குகிற அசுத்தாவிய சாத்தான கர்த்தராக இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். அவர் விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை சொல்றேன். சகோதரன் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிறேன். அவர் உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். I command the Gerald's body to be healed in Jesus' name. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord brother. Praise Lord brother. Thank you brother. Praise Lord brother. Praise Lord. மகாதேவ் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். ஹாஸ்பிட்டல் போனேன் பிரதர். அந்த வாய் புண்ணு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருமா, மருந்து போட்டது. பொறுமையா ஸ்கேன் பண்ணிக்கலாம், புண்ணெல்லாம் ஆறுனாதான் ஸ்கேன்ல என்னன்னு தெரியும். இதோட போய் சரி எடுத்தா எது என்னன்னு தெரியாது அப்படின்ட்டாங்க பிரதர். எனக்கு சரி வாய் இப்போ ஒரு 10 நாளுக்கு மேல பேசுறதுக்கு அவ்வளவு பிரதர். ஒரே புண்ணாயிடுச்சு பிரதர் வாய். சரி சிஸ்டர். ஓகே. எதனால சிஸ்டர் இந்த புண்ணு? இந்த மருந்து கீமோ மருந்து இன்ஃபெக்ஷன் பிரதர். அப்படிங்களா? ஓகே. சரி சிஸ்டர். ஓகே, ஜெபம் பண்ணலாம். அப்புறம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே, இந்த நேரத்துல சகோதரி மகாதேவிக்காக ஒரு சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே. இப்போ நீர் எவ்வளவு நல்லவராக இருக்கிற ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றிலும் நீங்களாக்கி நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சகோதரிக்கு முக்கியமா ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில பெரிய துன்பங்கள் வந்து இந்த டைம்ல கூட ஆண்டவரே, நீர் உங்களுக்கு வந்து வியாதிலிருந்து விடுதலை கொடுத்து நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீங்கப்பா. அதை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசிக்கிறோம். இப்ப கூட இந்த கீமோவின் மூலமா ஆண்டவரே வந்து உடம்பு சூடாகி அவங்க வாயில வந்து புண்ணு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டவரே. அப்ப இதை நீங்களாக்க உங்களால கூடும் ஆண்டவரே. எங்கள் தப்பிதங்களை, எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை மன்னிங்க ராஜா. இப்ப கூட சகோதரிக்காகவும் சமூகத்தினால் சபையாய் வருகிறோம். சகோதரியை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அந்த வாயில வந்து சகோதரிக்கு வந்து புண்ணை உண்டாக்குகிற அசுத்தாவியை சாத்தானே, அவங்க வாயை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இயேசுவின் நாமத்தை சொல்றேன். சகோதரி மகாதேவிக்கு வந்து உடம்புல பலவீனங்களை உண்டாக்குகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். அவங்க உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். Cancer evil spirit, I command you to leave her body right now in Jesus' name. உனக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. இயேசுவின் ஜீவனை அவங்க உடல்ல செலுத்துறேன். I command Sister Mahadevi's body to be made whole in Jesus' name. Become normal in Jesus' name. இயேசுவின் நாமத்தை சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாய் புண்ணு இப்பவே நீங்களானதுக்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே. அவங்க உடம்புல இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்களானதுக்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரி மகாதேவி சுகமானாங்கன்றத விசுவாசத்தோடே அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே. நீ சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றிப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சிஸ்டர் தைரியமா இருங்க. இயேசுவை ஹீல் பண்ணிட்டாரு உங்களை. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ரொம்ப நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.